எப்பவும் போல வேலைக்கு போன சைலஜா சாயந்தரம் 7 மணி ஆகியும் வீட்டுக்கு வராதனால சைலஜாவோட அப்பா பாலாக்கு பதட்டம் ஏற்படுது. உடனே போன் எடுத்து கால் பண்ணவரு சைலஜாவோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வரவே அந்த பதட்டம் இன்னும் அதிகமாகுது. 8 மணிக்கு சைலஜா நம்பர்ல இருந்து கால் வரவே உடனே அட்டன் பண்ணவரு, தங்கம் என்னடா பண்ற இன்னும் வீட்டுக்கு வராம அப்படின்னு பேசுறவருக்கு சைலஜா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராம உடனே போனும் கட் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் பல வாட்டி சைலஜா போனுக்கு ட்ரை பண்ணியும் போன் சுவிட்ச் ஆஃப்னு வரவே இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போன பாலா பதட்டத்துல அங்க இருந்த போலீஸ் கிட்ட, ஐயா வேலைக்கு போன என் பொண்ணை காணவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. யோ ஏதோ கை குழந்தைய காணாங்கிற மாதிரி சொல்ற, வயசுக்கு வந்த பொண்ணு தானே, எவனையாவது கூட்டிட்டு ஓடி இருக்கும், காலையில மாலையும் கழுத்துமா வந்து நிக்கும், அப்ப பாரு, இப்ப கிளம்பி அங்க இருந்து. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என் பொண்ணு நான் அப்படியெல்லாம் வளைக்கலைங்க, கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க, காலில் வேணாலும் விழற அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கால கட்டி பிடிச்சிட்டு அழுந்தாரு பாலா. அந்த நேரத்துல அங்க வந்த இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் இத பாத்துட்டு, யார் இவரு, ஏன் அலறாரு? ஐயா இவன் பொண்ணு யாரு கூடயோ ஓடி போயிச்சான், கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி அழுந்துட்டு உட்காந்துருக்காயா. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, வேலைக்கு போன என் பொண்ணை காணுங்க, போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா, ஒண்ணு நீங்க உள்ள வாங்கயா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனா அர்ஜுன். உட்காருங்க, பதட்டப்படாம என்ன நடந்துச்சோ சொல்லுங்க. ஐயா என் பேரு பாலமுருகன், பொண்ணு பேரு சைலஜாங்க. சின்ன வயசுலயே அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணுங்க. இப்பதான் ஒரு 3 வருஷமா ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. 5:30க்கெல்லாம் வீட்டுக்கு வர்ற பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கே வரலங்க. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசே பதறுதுங்க. எப்படியாவது என் பொண்ணை கொண்டாந்து என்கிட்ட விட்டுருங்க ஐயா. உங்க பொண்ணு கூட வேலை செய்யறவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணி கேட்டு பாத்தீங்களா? ஐயா என் பொண்ணு போன்ல இருந்து ஒரு 8 மணி வாக்குல கால் வந்துச்சுங்க. நான் எடுத்து பேசினதுக்கு பதில் எதுவுமே பேசாம திரும்பவும் போன் கட் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு என் பொண்ணோட ஃப்ரெண்டு மல்லிகாவுக்கு கூப்பிட்டு கேட்டதுக்கு, அங்கிள் நாங்க 4:40க்கே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம், இன்னும் சைலஜா வீட்டுக்கு வரலையான்னு கேட்டோன்னே எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம இங்க ஓடி வந்துட்டாங்க. சரி சரி அழாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, கண்டுபிடிச்சிடலாம். இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒரு பேப்பர்ல கம்ப்ளைண்டா எழுதி முன்னாடி கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துருங்க. அப்படியே உங்க பொண்ணோட போட்டோ இருந்ததுன்னா அதையும் சேர்த்து கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். காலையில போலீஸ் ஸ்டேஷன் வந்த அர்ஜுன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பாலா உட்காந்து அழுந்துட்டு இருக்கத பாத்துட்டு அவரை கூப்பிட்டு, என்ன சார் நான் தான் விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னல, இவ்வளவு காலையிலேயே வந்திருக்கீங்க, என்னாச்சு? அவர் எங்க சார் வீட்டுக்கு போனாரு, நேத்து நீங்க அந்த பக்கம் போனோன்னு அங்க உட்கார்ந்தவர் தான், நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், அந்த இடத்த விட்டு அசையவே இல்ல, அழுந்துட்டே உட்கார்ந்து இருந்தாரு. பாலாவோட தோலை தட்டி கொடுத்த அர்ஜுன் உள்ள போய் சைலஜாவோட கேஸ் ஃபைலை எடுத்தான். சைலஜாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சாஜி சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவோட நான் வந்து உங்களுக்கு